நமஸ்காரம். ஆண்டாளும் ஆஞ்சநேயனும். ஆண்டாள் செல்வ செழிப்பு மிகுந்த அழகிய அணிகலன்களை அணிந்த தனது தோழியரை கூட்டிக்கொண்டு கிருஷ்ண நாமம் பாடி ஜீவாத்மாவாகிய நாம் அனைவரையும் பரமாத்மாவாகிய நாராயணனிடம் சேர்ப்பதற்கு என்னெல்லாம் விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் கூறி இந்த மார்கழி திங்களில் மதி நிறைந்த நன்னாளில் என்னெல்லாம் கூறுகிறாள் என்று பார்ப்போம். அதே சமயம் ஆஞ்சநேயரும் ஜீவாத்மாவாகிய சீதாவை பரமாத்மாவாகிய ராமனுடன் சேர்ப்பதற்கு ராமநாமத்தை கூறி என்னெல்லாம் வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் பின்பற்றினார் என்று பார்ப்போம். ஆண்டாள் தன் விரதத்தை துவங்கியது மதி நிறைந்த நன்னாளில். ஆஞ்சநேயன் சீதாவை கண்டதும் மதி நிறைந்த நன்னாளில். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம் தத்சத்.